9th standard real number இன்னைக்கு பார்க்குறோம். அதில் வந்து exercise 2.2 express the following rational numbers into decimal and state the kind of decimal expansion. Decimal expansion வந்து ரெண்டுனா உண்டு நமக்கு. என்னன்னா ஒன்று வந்து terminating non terminating. terminating ஒன்று உண்டு, non terminating உண்டு. terminating அப்படின்னா நம்ம ஒரு டெசிமல் பண்ணுறோம், அது வந்து ஒரு பாயிண்டோட நின்றுது அப்படின்னா டெர்மினேட்டிங். அப்படியே பாயிண்ட்டுக்கு அப்புறம் போயிட்டே இருக்குது அப்படின்னா நான் டெர்மினேட்டிங். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 25 வந்து 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 1 2s are 2, அதான் நான் 5 கீழே இறக்குறோம். 2 2s are 4, அப்புறமா பாயிண்ட்ஸ் வச்சுட்டு ஒரு இதில் வந்து 1 பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு 0 போட்டுறோம். 5 2s are 10. இது வந்து முடிஞ்சிருது. இது வந்து என்னது டெர்மினேட்டிங், ஒரு இதோட அளவோட முடிஞ்சிருது. அதே இது நான் டெர்மினேட்டிங் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ 20 வந்து 7ஆல் டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 7 2s are 14 அப்படின்னா 7 2s are 14. ஓகே, அதுக்கப்புறம் என்னது இதில் வந்து 6 இறக்குறோம். 20 minus 14 6 தானே. அப்புறம் வந்து இந்த பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு 0வை இறக்குறோம். 0வை இறக்கும்போது நமக்கு என்ன வரும், இங்கே 60 ஆகும். 60 வரும்போது என்னது 7 7s are 49, 7 8s are 56 அப்படிதானே. அப்போ 56. அதுக்கப்புறம் வந்து என்னது ஒரு 4. அப்போ அடுத்து என்னது 4 ஒரு 0 போட்டுக்கிறோம். 40 ஆகுது. 40 ஆகும்போது 7 5s are 35. அதுக்கப்புறம் 5 வருது, ஒரு 0. அதுக்கப்புறம் என்ன வரும் 7 7s are 49. இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் என்னது நான் டெர்மினேட்டிங். ஒரு முடிவு இருக்காது, இன்னும் செஞ்சால் நம்ம போயிட்டே இருக்கும். இதுதான் நான் டெர்மினேட்டிங். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2/7. ஃபர்ஸ்ட் வந்து 2/7. இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா டிவைட் பண்ணலாம். 2 7ஐ விட 2 வந்து சின்னதாக இருக்குது அப்படிதானா. சின்னதாக நமக்கு டிவைட் பண்ண முடியாது. அப்போ பாயிண்ட்ஸில் போட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ 2 7s are 14. ஓகே, பாக்கி என்னது வரும் 6 வரும். ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து என்னது 7 16 வரும்போது நமக்கு 7 8s are 56. ஓகே, பாக்கி 60 minus 56 என்னது 4. ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 0 ஆட் பண்ணுறது நமக்கு என்ன வரும் 7 5s are 35. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 5 வரும். ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நமக்கு 7 7s are 49. 50 minus 49 என்னது 1. ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சின்னதாக இருக்கிறதுனால அப்போ 0 ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் 1 7s are 7 பாக்கி 3 0 போட்டுக்கலாம். இப்போ அடுத்து என்னது 4 7s are 28. 30 minus 28 2. அப்போ ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்ன வரும் 2 7s are 14. திரும்ப ரிப்பீட்டட் இது வருதா. அப்போ இதோட நிறுத்திக்கலாம். இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் 0.2857142142 போயிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 0.25714ஓட பார் போட்டுக்கலாம். ஏன்னா திரும்ப ரிப்பீட்டட் வரதா இதுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் 2.252525 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி எழுதலாம் 0.25 பார்னு போட்டுக்கலாம். ஓகே, எந்த நம்பர் ரிப்பீட்டடாக வருதோ அதுக்கு மட்டும் பார் போட்டுக்கலாம். இப்போ இன்னொன்று வருதுங்க 0.28717171 வருது. அதுக்கு என்ன போட்டுக்கலாம், அந்த 28க்கு போடக்கூடாது, இந்த 71க்கு மட்டும் போடணும். எந்த நம்பர் ரிப்பீட்டட் வருதோ அந்த நம்பருக்கு என்ன போட்டுக்கணும், இந்த பார் போட்டுக்கலாம். ஓகேவா? இது டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங்னா இது போயிட்டே இருக்கு அப்படித்தானா. அப்போ வந்து நான் டெர்மினேட்டிங். ஓகேவா? அண்ட் ரிக்கரிங்னா திரும்ப ரிப்பீட் ஆகுறதா ரிக்கரிங். சரியா? செகண்ட் ஒன் -5 3/11. இது என்ன அர்த்தம்னா -5 + 3/11 அர்த்தம். நம்ம இன்ட்டு பண்ணி இது பண்ணால் டிவைட் பண்ணால் இதுதான் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும் 3/11க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். 3/11. ஓகே, 11ஐ விட 3 சின்னதாக இருக்குன்னா என்ன பண்ணணும், பாயிண்ட் போட்டு ஒரு 0 போட்டுக்கணும். சரியா? இன்னொரு 0 போடணும்னா இங்கே 0 போட்டுட்டு 0 1 ஒரு 0 அப்படியே போட்டுக்கலாம் பாயிண்ட்டுக்கு அப்புறம். சரியா? போட்டாச்சா? இப்போ என்ன வரும் 2 11s are 22. இப்போ 30 minus 22 என்ன வரும் 8. ஒரு 0 போட்டுக்கலாம். 7 7 11s are 77 பாக்கி 3. 0 போட்டுக்கலாமா 2.
திரும்ப இதே தான் என்ன செய்யும் ரிப்பீட்டட் ஆகும் 7 இது ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன வரும் -5 + 0.2727 என்னது போயிட்டே இருக்கு. -5 + 0 என்ன வரும் -5 தான். 0.2727 ரிப்பீட்டட். நம்ம ரிப்பீட்டட் வரதை நம்ம என்ன பண்ணுவோம் 27 பார்னு போடுவோம். இந்த பார்னு போடுறது என்னது ரிப்பீட்டட்னு அர்த்தம். போட்டாச்சா? இது என்னது நான் டெர்மினேட்டிங் தானே, போயிட்டே இருக்குல்ல. இப்போ நான் டெர்மினேட்டிங் and recurring. என்னது ரிப்பீட்டட் வந்துட்டே இருக்கு, அதுதான் recurring. சரியா? தேர்ட் சம் வரலாம். 22/3 இதுவும் அதே மாதிரி தான் 22/3 போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். அப்போ இது வந்து பெருசாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட வேணாம். அப்போ 3ல் 21 என்ன வரும் 7 3s are 21 அப்படி தானே. பாக்கி 1 வருது. பாயிண்ட் போட்டு ஒரு 0 போட்டுக்கலாமா? போட்டாச்சு. இப்போ 3 3s are 9. திரும்ப 1 0 3 3s are 9 1 0 3 3. அப்போ இது இப்போ கண்டினியூஷனாக போயிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் 22/3 வந்து என்னது 7.33 பார் போயிட்டே இருக்கு. அப்போ என்ன எழுதலாம் 7.3 பார். முடிஞ்சிச்சு. இது என்னது நான் டெர்மினேட்டிங் and recurring. ஓகேவா? fourth one 327/200. இது எப்படி எடுத்துக்கலாம்னா 327 divided by இது ஈஸியாக நம்ம மல்டிபிள் பண்ணது 2 × 100 எடுத்துக்கலாம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் அமைக்குங்க. சரியா? 327 இது வந்து நம்ம எப்படி எடுத்துட்டோம். அப்போ என்ன வரும் இந்த 100ஆல் இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் இந்த 2 இதுக்கு பதிலாக நம்ம 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம் தான் நான் பின்னாடி இருந்து. அப்போ நம்ம என்ன வரும் 3.27 divided by 2. ஓகேவா? இந்த 100க்கு பதிலாக நம்ம டிவைட் பண்ணும்போது இந்த 2 0 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் ஈஸியாக இருக்குது பாயிண்ட் வைக்கிறதுக்கு பின்னாடி இருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 3.27 கிடச்சிருச்சு. 3.27 கிடைச்சிருச்சு. ஓகேவா? இது நமக்கு டிவைட் பண்ணிடலாமா? 3.272 1 2s are 2 நோக்கி 1 அடுத்து 2வை இறக்குறோம். இங்கே பாயிண்ட்ஸ் வைக்கிறோம். பாயிண்ட்ஸ் வச்சுட்டு என்ன வரும் 6 2s are 12. இங்கே வந்து இது 0 ஆகும். இந்த 7 இறக்குறோம். என்ன வரும் 3s are 6 1 0 என்ன வரும் 4 2s are 8 5 2s are 10 0. இது முடிஞ்சிருச்சு. அப்போ இதோட ஆன்சர் என்ன வந்துருச்சு 1.635 வந்துருச்சு. இது முடிஞ்சிருச்சுல. அப்போது இதுக்கு அர்த்தம் என்னன்னா டெர்மினேட்டிங். இது வந்து ரிப்பீட்டட் ஆகலை. அப்போ இது நான் டெர்மினேட்டிங் கிடையாது. இது என்னது டெர்மினேட்டிங் டெசிமல். ஓகேவா? இது வந்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பிரஸ் 1/13 in decimal form find the length of the period of decimal. டெசிமலோட லென்த் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். என்ன வரும் 1 30. ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு பாயிண்ட் போட்டால் ஒரு 0 போட்டுக்கலாம். இங்கே பார்த்தா 13 விட 10 சின்னது. அப்போ டிவைட் பண்ண முடியாது. இன்னொரு 0 சேர்க்கணும். அப்போ என்னது மேலே ஒரு 0 போட்டு கீழே ஒரு 0 போட்டுக்கலாம். சரியா? பாயிண்ட்டுக்கு ஒரு 0 தான். அதுக்கப்புறம் ஒரு 0னா மேலே ஒரு 0 போட்டு கீழே 0 போட்டாச்சு. இப்போ 13 விட கூட இருக்கா? அடுத்து என்ன வரும் 7 13s are 91 வரும். அப்போ 100 - 91 என்னது 9. 9 கூட 0 போட்டோம்னா என்ன வரும் 6 13s are என்னது 78. அப்போ 1 12 கூட ஒரு 0 போட்டுக்கலாம். 0 போட்டோம்னா நமக்கு 9 13s are 117. 125 - 117 என்னது 3. அப்போ ஒரு 0 போட்டுக்கலாம். அப்போ 2 13 are 26. 30 - 26 4 0 போட்டுக்கலாம். அடுத்து 3 13s are 39. ஆக்கி 1 ஒரு 0 போட்டுக்கலாம். என்ன வரும் இந்த 0 வந்து நமக்கு இது சின்னதாக இருக்கு. அப்போ ஒரு 0 போட்டுட்டு இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். 100 வரும்போது நமக்கு என்ன வரும் 7 13s are 91. திரும்ப என்னது ரிப்பீட்டட் ஆகுதா? அப்போ அதோட விட்டுக்கலாம். இப்போ 1/13 = என்னது 0.07692 ரிப்பீட்டட் போயிட்டே இருக்கு. அப்போ என்ன வரும் 0.676923 வரைக்கும் தான் அல்லது டேஷ் 07 திரும்ப வந்துட்டே தான் இருக்கு. சாரி 6ன்னு போட்டேன் 0
0 7 6 மட்டும் திரும்ப வந்துட்டே தான் இருக்குது. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன தானே டேஷ் போட்டுக்கலாம். நம்ம என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த பீரியட் கேட்டிருக்காங்க, பீரியட் ஆஃப் டெசிமல் இஸ் எவ்வளவு 1 2 3 4 5 6. எவ்வளோ டெசிமல் இருக்குது 6. எத்தனை டிஜிட் இருக்குது 6 இருக்குது, அதுதான் டெசிமல். ஓகே, இதுதான் ஆன்சர். Express a rational number 1/33 in recurring decimal form by using the recurring decimal expansion of 1/11. Can write 71/33 in recurring decimal form. இது எப்படி பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் 1/11 பண்ணலாம். 1/11 எப்படி வரும் 111. இது வந்து சின்னதாக இருந்ததுன்னா பாயிண்ட்ஸ் ஒரு 0 எடுத்துக்கலாமா, அப்படியுமே சின்னதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு 0 போட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ 9 11 99 1. இதுவும் அதே மாதிரி வருதா. ஓகே, இப்போ ரிப்பீட்டட் போயிட்டே என்ன வரும் 0.0909 ரிப்பீட்டட். அதை நம்ம எப்படி எழுதுவோம் 0.09 பார்னு எழுதுவோமா. ஓகே, அப்படி வச்சுக்கலாம். அடுத்து என்னது 1/33. 1/33 நம்ம எப்படி பிரிக்கலாம், 1/3 into 1/11. ஏன்னா 3 3s are 33, 3 11s are 33. அதுதான் பிரித்து வச்சுருக்கேன். 1/3 நமக்கு தெரியாது, ஆனால் 1/11ஓட ஆன்சர் என்னது 0.0909 போயிட்டே இருக்கும். இப்போ இதால் இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 0.09 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் உள்ளதை எடுத்துகிட்டு 0.033 9 அப்படிதானே. அப்போது என்ன ஆன்சர் 0.0303 போயிட்டே இருக்கும். அது எப்படி எழுதலாம் 0.3 டேஷ். இவ்வளோ கிடச்சிருச்சா. அடுத்து என்ன வரணும் 71/33. இதை வந்து மிக்ஸ்டர் ஃப்ராக்ஷன் எழுதுவோமா. 71/33 2 33s are 66. பாக்கி என்னது 5. அப்போ என்ன வரும் 2 5/33. மிக்ஸ்டர் ஃப்ராக்ஷன் எழுதியாச்சா. ஓகே, இப்போ என்ன எழுதலாம் 2 + 5/33 எழுதலாமா. அதுக்கப்புறம் என்ன எழுதலாம் 5 2 + இருக்கட்டும் 5 into 1/33 எழுதலாமா. ஓகே, அப்படிதானே 5 into 1/33. 5/33 எல்லாம் ஒன்று தானே. அப்போ என்ன வரும் 2 + 5 into 1/33க்கு நமக்கு வேல்யூ என்னது 0.0303 போயிட்டே இருக்கும். அடுத்தானே அப்போது 5 into இதோட 5 3s are எவ்வளவு 15. இப்போ 0.03 வந்து 5ஆல் மல்டிப்ளை ஒன்று ஒரு இதை எடுத்துருக்கோம் சரியா. 5 3s are 15. 0 5s are 0 + 1. அப்போ இங்கே என்ன வரும் 2 + 0.151515 போயிட்டே இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் இந்த 2 + 0 எவ்வளவு 2.15 பார். 1.15 பண்ணால் பார் போட்டால் போதும்ல. இப்போ இதுதான் அதோட ஆன்சர் சரியா. ஓகே, fourth sum express the following decimal expression into rational numbers. rational number expression எடுத்துருக்காங்க, decimal கேட்டிருக்காங்க சரியா. இது பண்ணலாம் 0.24 சொல்யூஷன்னா 24 டேஷ்னு தானே போட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும் நம்ம வந்து இல்லை எக்ஸ் வந்து 0 டேஷ்னா என்ன அர்த்தம் 24 24 24ன்னு போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ இது எந்தெந்த எத்தனை நம்பர் ரிப்பீட்டட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி புள்ளி இங்கே போகணும். இப்போ 3 நம்பர் ரிப்பீட்டட்னா 3ஆவது நம்பருக்கு முன்னாடி இது பாயிண்ட்ஸ் போகணும். அப்போ இது என்ன ரெண்டு நம்பர் தான் ரிப்பீட்டட் ஆகுது. அப்போ 2 நம்பருக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் போகணும்னா எத்தனையால் டிவைட் பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் 100ஆல். ரெண்டு நம்பருக்கு அந்த சைடு புள்ளி போகணுன்னா 100 மல்டிப்ளை பண்ணால் இந்த பாயிண்ட்ஸ் இங்கே போகும். அப்போ நம்ம என்ன எழுதலாம் 100x. இது வந்து x 100x. அப்போ இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம் சரியா. இந்த புள்ளி எங்கேயும் இதில் போகும். அப்போ 24.2424. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, எதனால எத்தனை நம்பர் ரிப்பீட்டட் ஆகுதோ அதுக்கப்புறம் இந்த புள்ளி போகணும். அப்போ இந்த 2 நம்பர் ரிப்பீட்டட்னா 2 0 மல்டிப்ளை பண்ணணும். அதனால 100 போகணும். இப்போ இது 2 இது 2 2 2ன்னு வருதுன்னா நம்ம ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஏன்னா ஒரு நம்பருக்கு அப்புறம் போனால் போதும் இல்லை. இது 2 நம்பருக்குனால 100x 100ஆல் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும் சரியா. அடுத்து என்ன சொன்னோம் ஈக்குவேஷன் நம்பர் 2 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. 2 1 மைனஸ் பண்ணுறோம், அதாவது இது மைனஸ் இது. அப்போ 100x minus x equal to இது மைனஸ் இது equal to 24.2424 etc. minus 0.2424 போயிட்டு
சரி 100x மைனஸ் 6 என்னது 99x. இங்கே என்ன பாருங்க 24.2424 போயிட்டே இருக்கா. இது என்னது 0.2424 மைனஸ் பண்ண என்ன வரும் 24. இதெல்லாம் மைனஸ் ஆயிடுமா? அப்போ ஈக்குவல் டு 24. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 00 தானே 00 24. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 24/99. அல்லது இதை டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன வரும் 3ஆல் பண்ணலாமா? 3ஆல் பண்ணும்போது என்ன வரும்? இது வந்து 333 வரும். இது வந்து என்ன வரும் 8 வரும். 3 24 தானே. இதை 3ஆல் ஒன்று இதே 3ஆல் வரப்போ 8/33. இது எழுதினாலும் கரெக்டு தான், இது எழுதினாலும் கரெக்டு தான். செகண்ட் சம் பாருங்க 2.327 பார். அதில் வந்து என்ன எழுதிக்கலாமா? சொல்யூஷன் பண்ணிடலாமா? என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து லெட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? அங்கே இருக்கிற எழுதலாம் 2.327 போயிட்டே இருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 1. இது எத்தனை நம்பர்? நான் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் எத்தனை 3 நம்பர் ரிப்பீட் ஆகுது அப்படிதானா? அப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த 3ஆம் நம்பருக்கு அப்புறம் இங்கே வரணும். அப்போ எத்தனை 0 1 2 3 அதுதானா? அப்போ என்ன வரும் 1 2 3 1000. 1000x ஈக்குவல் டு என்னது 22327. ஏன்னா இது பாயிண்ட் இங்கே வந்துச்சுல, அப்போ 2327 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 327 போயிட்டே இருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? அடுத்து ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன வரும்? 1000x minus x equal to 2327 போயிட்டே இருக்கும் மைனஸ் 2.327327. ஓகேவா? இது மைனஸ் பண்ண முடியும். 1000x மைனஸ் எக்ஸ் வந்தது 999x ஈக்குவல் டு இது வேணா 2327.327 போயிட்டே இருக்குமா? 2.327327. அப்போ இது வந்து கேன்சல் ஆகும் 0 தானே. இங்கே என்ன வரும்? இது 7 minus 2 5. ஓகே, இப்போ என்ன வரும்? 2325. இதுக்கப்புறம் 0 தானே. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 2325 டிவைடட் பை 999 வரும். 999 வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம், இல்லை அப்படியே போட்டுக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? 3ஆல் மட்டும் பண்ணால் 333. ஓகே, இது வந்து என்ன வரும்? 7 3s are 21, 22 7 3s are 21, 15 5 3s are 15. இப்போ 775 divided by 333. இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்ட். இது வந்து தேர்ட் ஒன் வந்து -5.132 போட்டுருங்க. ஆனால் இதில் வந்து ரிப்பீட்டட் கிடையாது. ஓகேவா? அப்போ 5.132 is equal to -5 plus 1/10 plus 3/100. இது அர்த்தம் அப்படி தானே. இது 100, இது வந்து என்னது 2/1000 இப்படி தான் வரும். சரியா? 1 இது பாயிண்ட்ஸ் இங்கே போகும்போது 1/10 3/100 2/1000 எழுதியாச்சா? ஈக்குவல் டு இது வந்து எல்சிஎம் எடுக்கணும்னா ஏற்றம் வலுது 1000 இருக்கும். அப்போ கீழே வந்து 1000 இருக்குன்னா இது என்ன செய்யணும்? இதில் வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கீழே 1000னா மேலே கீழே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5000. ஓகே, இங்கே 10 இருக்குது. 1000 இருக்குன்னா இன்று ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 100 ப்ளஸ் இது வந்து 100 இருக்கு. அப்போ ஒரு 0 போதும். அப்போ 10ஆல் அப்போ 30. அது அப்படி எழுதலாம். ஓகேவா? அப்போ -5000 ப்ளஸ் 100 ப்ளஸ் 30 ப்ளஸ் 2. அப்போ என்ன வரும்? -4808/1000 வரும். அது எப்படி எழுதலாம்? இது வந்து நம்ம இது டிவைட் பண்ணும்போது 5ஆல் டிவைட் பண்ணும்போது -5ஆல் இல்லை 2ஆல் டிவைட் பண்ணுவோமா? 2ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணும்போது 1217 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது 500 ஆகும். இது வந்து என்னது? இது 500 ஆகும். 240204 ஆகும். திரும்ப பண்ணும்போது 1200 ஆகும். இது வந்து எனக்கு திரும்ப பண்ணும்போது 250 ஆகும். இப்போ 250. ஓகே, இதில் பாருங்கள் 3.17 7க்கு தான் பார் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு பார் கொடுக்கல, இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க.
அப்போ நம்ம வந்து எக்ஸ் வந்து எப்படி எடுப்போம் 3.1777 சொல்லி போயிட்டே இருக்கும். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இது வந்து பாயிண்ட்ஸ் வந்து இங்கே தான் வரணும். அப்போ இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் 10 into எக்ஸ் அப்போ 3.1777 ஏன்னா அந்த 77 முன்னாடி நமக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. இப்படி தான் நம்ம இப்படி தான் எப்பவுமே கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தனால இந்த பாயிண்ட்ஸ் இங்கே வச்சு எடுத்துருப்போம். அப்போ இது வந்து இப்படி போயிட்டே இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னும் என்ன செய்யணும் நம்ம இந்த ரிப்பீட்டடுக்கு முன்னாடி ஒரு 0 வரும். அப்படி தானே ரிப்பீட்டடில் ஒரு 0 இருக்கும். 0 ரிப்பீட்டோட ஒரு பாயிண்ட்ஸ் வைப்போம். அப்போ இந்த பாயிண்ட் இங்கே போகணும். ஓகே, இந்த பாயிண்ட் இங்கே போகணும். இங்கே போனால் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். அப்போ இது கூட ஒரு 0 கூட்டினா தான் இங்கே போகும். அப்போ தான் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும் 100x சீக்வல் என்னது 317.777 போயிட்டே இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சோம், இது வந்து இந்த நம்பர் வந்து ரிப்பீட்டட் கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் போகணுங்கிறதுக்காக 10ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் இதில் வச்சோம். அதுக்கப்புறம் ரிப்பீட்டட்ல நம்ம வந்து ஒரு இப்போ அப்படிதானே அதுக்கு பதிலாக நம்ம என்ன ஒரு ஒன்று கூட 0 மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட்ஸ் வச்சோம். ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஓகே இப்போ 3 எழுதிச்சு. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ 100x minus 10x equal to 31.777 minus 31.777. சரியா? அப்போ 100 minus 10x என்ன வரும் 90x வரும். ஓகே, 90x equal to இது வரைக்கும் நம்ம x போட்டிருக்கோம் 999 அப்படி வந்துச்சு. இது மட்டும் 10x. ஓகே, இப்போ இங்கே வரும் 317 30 31 இங்கே 777 தான். இது 0 ஆயிரும். 7 6 இது வந்து 2 11 minus 3 எவ்வளவு நமக்கு 8 286. ஓகே ஓகே 286.000 தானே. ஓகே, x equal to என்ன வரும் 286 divided by 90. இதை வந்து நம்ம இப்படி எழுதலாம், இல்லை நம்ம வெட்டி எழுதலாம்ல. வெட்டி எழுதும்போது நம்ம என்ன வரும் 12 வரும்போது 445 143. இப்போ 143 divided by 43. இதுவும் எல்லாமே வந்தது ஒன்றுதான். அடுத்தது 5th one 17.215. 17 இப்போ நம்ம சொல்யூஷனில் லெட் எக்ஸ் எவ்வளோ எப்படி எடுத்துருப்போம் 17.215 மட்டும் இந்த பார் இருக்கு. அப்போ 1515 ரிப்பீட்டடாக ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுவும் அப்படிதான். இது வரைக்கும் தான் ரிப்பீட்டட் ஆகுது. 15 இந்த 2 வந்து இங்கே நிற்கிது. அப்போ இதை இங்கே எடுக்கணும்னா என்ன சொல்லி இந்த பாயிண்ட் இங்கே வரணும். அப்போ என்ன வரும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஒன்று தானே, ஒன்றுக்கு அப்புறம் தானே பாயிண்ட் போடணும். 10ஆல் இப்போ 172.1515 போகும் ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா? அடுத்து இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம ஒரு ரிப்பீட்டடுக்கு முன்னாடி பாயிண்ட் விடுவோம்ல. அப்போ இந்த இது செய்யணும், இது இந்த பாயிண்ட் இங்கே போகணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே ரிப்பீட்டட் இல்லாததை எடுத்துட்டோம். ஓகே, அது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சு இங்கே ரிப்பீட்டட் எத்தனை நம்பர் ரிப்பீட்டடாக அதுக்கு முன்னாடி இங்கே பாயிண்ட்ஸ் போகும்ல. அப்போ 2 எண்ணம். அப்போ என்ன ஆகும், இது கூட இனியும் 2 எண்ணம். அப்போது 10,000. ஓகே சரி சாரி 1000ல போகும். இது கூட 2 0 மல்டிபிள் பண்ணும்போது இங்கே ரொம்ப 1000 into x equal to 172.1515 repeated. Equation number 3. இது என்ன செய்யணும், அதே தான் 3 minus 2. ஓகே, அதே தான் 3 minus 2 பண்ணோம்னா 1000x minus 10x equal to 172.1515 minus 172.1515. இது 1000x minus 10x என்ன வரும் 990x equal to இது என்ன வரும் 172. இங்கே வந்து 3 இங்கே 11ல 7 போனா 4 இங்கே வந்து 1 இருக்கும் 071. இப்போ 17043 17043 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 தானே. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 17043 டிவைட் பை 990. இதை வந்து ஷார்ட்டாக வேணால் எழுதிக்கலாம். என்ன வரும் 3 எல்லாம் பண்ணும்போது 330. இது வந்து 5681. இப்போ 5681 by 330. இது அல்லது இது எது வேணாலும் எழுதிக்கலாம்.
ஓகே இது பாருங்க -21.2137 7க்கு மட்டும்தான் என்னது பார் இருக்கு. அப்ப எழுதிடலாமா? லெட் x ஈக்குவல் என்னது -21.21377777 போயிட்டே இருக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எங்க வரும்? இந்த ரிப்பீட்டடுக்கு இந்த சைடு வரணும். அப்படிதானே? அப்போ 1 2 3 இப்போ 3 0 வரணும். 1 2 3 into x equal to -21.21.213.777 repeated equation number 2. ஓகேவா? அடுத்து இந்த பாயிண்ட்ஸ் இங்கே வரணும். அப்போ இதோட ஒரு 0 வரணும். அப்போ 10,000. ஓகே x equal to -21.2137. இதை வச்சு நம்ம சும்மா அப்படி எடுத்தாலே போதும். இந்த பாயிண்ட்ஸ் இங்கே வரணும். அப்போ 3 0 போட்டு எழுதணும். அதுக்கப்புறம் அது கூட ஒரு 0 போட்டு இந்த பாயிண்ட்ஸ் இங்கே வரணும். அவ்வளோதான். சரியா? ரொம்ப போட்டு மண்டே கூட வேண்டாம். அப்போ 3 - 2 தானே பண்ணுவோம். பண்ணிடலாமா? 10,000 x minus 1000 x equal to -2.213.777 minus 212137.77 repeated. ஓகே இது பண்ணும்போது என்ன வரும்? 9,000 x 10,000 9,000 தானே equal to -190924 வரும். இது ரெண்டே மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து x equal to என்னது -190924 divided by 9,000. இப்படி எழுதலாம். இல்லை இதை வெட்டி எழுதணும்னாலும் எழுதலாம். சரியா? வெட்டி எழுதினா என்ன வரும் நமக்கு? 220 அது -47731. இப்போ -47731 divided by 2250 வரும். சரியா? இப்படியே எழுதலாம், இப்படியே எழுதலாம். சரியா? Fifth sum without actual division பண்ணக்கூடாது. Find which of the following rational numbers have terminating decimal expansion and கண்டுபிடிக்கணும். ஓகே 7/28 இருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? 7 ஒன்றுமே பண்ண முடியாது, 7 தான். ஆனால் 128 நம்ம என்ன செய்யலாம்? இப்படி பண்ணலாம். என்னது 2 இது வந்து என்னது 6 2s are 12 4 2s are 8 2 3 2s are 6 2 2s are 4 2 1 2s are 2 6 2s are 12 2 8 2s are 16 2 4 2s are 8 2 2 2 1. அப்போ இது அப்புறம் 1 2 3 4 5 6 7 அப்போ 2 power 7 இருக்கு. அப்போ என்ன வரும்? 7/128 equal to என்னது 7/2 power 7. அப்போ இது என்னது? இதோட நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்போ அது என்னது? இது has terminating decimal. முடிவு இருந்தால் நம்ம terminating decimal தான் எழுதுவோம். முடிமல் expression. ஓகே அவ்வளோதான். சரியா? செகண்ட் சம் 21/15. 21 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 21 பண்ணோம்னா 3 பண்ணா 7 1. இது 15னா 3 5 5 1. அப்போ என்ன வரும்? 3 into 7 divided by 3 into 5 வரும். ரைட்டா? இது போனால் 7/5 வந்துருச்சு டெசிமல். அப்போ 21/15 வந்து என்னது? as terminating decimal. அது கன்வென்ஷன் ஆகல இல்லை? decimal expression. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் 4/9/35. இது வந்து நம்ம வந்து இது மிக்ஸ்டர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் மொத்தமாக 4/34 into 35 plus 49 வரும். 149 divided by 35. இதை மிக்ஸ்டர் ஃப்ராக்ஷனில் உள்ளது. ஃப்ராக்ஷன் இதில் எழுதுறேன். ஃப்ராக்ஷன் என்ன இருக்குன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து எப்படி இல்லை? இட் இஸ் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் p divided by 2 power m into 2 power n. அந்த இதில் இல்லை. அதனால இது என்னது? terminating. இதில் terminating இது வந்து என்னது? இட்ஸ் நாட் ஏ terminating form. 9/35 has non terminating. இது போயிட்டே இருக்கும். ஓகேவா? carrying decimal expression.
ஓகே, இது வந்து இந்த ஃபார்ம்லேயே இது 2 raised to இதில் என்ன இல்லை, அதனால தான் என்ன செய்யும், இது வந்து டிவைட் போயிட்டே இருக்கும். அதனால இது வந்து நான் டெர்மினேட்டிங் இதில் இருக்குது. சரியா? இந்த 2 வந்து இது வந்து 219/2200. ஓகேவா? 2200 நம்ம வந்து பண்ணி பார்ப்போம். 2ஆல் 1 எல்சிஎம் முடியலாமா? 2 5 2s are 10 5 2s are 10 0 2 2 2s are 4 2 2s are 4 2 2s are 4. இங்கே வந்து 1 வருமா? அப்போ 7 2s are 15. இங்கே 1 வருமா? 5 2s are 10. ஓகே, இன்னும் 5ஆல் பண்ணலாம். 5 5s are 25 25 5s are 25. இனி வந்து 5ஆல் பண்ணும்போது 11. இது 11 வரும். ஓகே, 0 சாரி 1. ஓகே, 1ல் வந்து முடிஞ்சாச்சு. அப்போ என்னெல்லாம் வந்திருக்கு, இது நமக்கு 2^3 × 5^2 × 11 வந்திருக்கு. அப்போ 219/2200 = 219/2^3 × 5^2 × 11. ஓகே, இதுவும் நம்ம அந்த ஃபார்மேட்டில் இல்லை. இட் இஸ் நாட் இன் த ஃபார்மேட்டில் இல்லை. எந்த ஃபார்மேட்டில்? p/2m இது 3 இருக்குது 5/n இல்லை. அப்போ இது வந்து என்னதான் இருக்காது, டெர்மினேட்டிங்காக இருக்காது. அவன் ஹேஸ் நான் டெர்மினேட்டிங். நமக்கு இந்த இதில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு இது டெர்மினேட்டிங். சரியா? ரெக்யூரிங் திரும்ப திரும்ப வரும். கேரிங் டெசிமல் எக்ஸ்பிரஷன். புரிஞ்சுதா? இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் நமக்கு டெர்மினேட். இதுக்கு முன்னாடி உள்ளது நமக்கு இந்த ஃபார்மேட்டில் வரல, அதனால நமக்கு இது வரல. தேர்டில் வந்து நம்ம தேர்டில் என்ன பார்ப்போம், தேர்டில் வரல நமக்கு ரிப்பீட்டட் 5 × 3 மட்டும்தான் வந்துருக்கு. 35 என்ன வரும்? 7 × 5. இல்லை மேலே எதுவுமே இல்லை, அதனால தான் நம்ம அதுவும் டெர்மினேட் இல்லைன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இதுவும் முன்னாடி உள்ளது 149/5 × 7 தானே வரும் 33. அப்போ அதில் வந்து இதில் எம்மோ இல்லை, அதனால அதுவும் வந்து நான் தான். இதே மாதிரி இதுவும் எக்ஸ்பிரஷன். சரியா?